நம்மளை ஏமாத்தினவங்க, நம்பி கழுத்தறுத்தவங்கள மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் எனக்கும் அப்படிதான் சொல்லி வளர்த்துருக்காங்க. தப்பு பண்ணிட்டாங்க, என்ன பண்றது, மன்னிச்சிருன்னு சொல்றாங்க. எதுக்கு மன்னிக்கணும்? வாழ்க்கையில எதுக்கு நம்ம மன்னிக்கணும்? நம்ம கூடயே இருந்திருக்காங்க, நம்ம கூடயே சாப்பிட்ருக்காங்க, கூடயே பழகிருக்காங்க, நம்மளை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கு, பிளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்க தப்பு பண்ணிட்டு போவாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மன்னிப்புனால என்ன ஆகணும்? அவன் திருப்பி நீங்க மன்னிக்கிறனால இன்னும் 4-5 பேரை பண்ணுவான். ஏன்னா அந்த ஜென்மம் அப்படிதான். பல பேர் இப்போ வீட்டுல சில பெண்களை வந்து ஆண் நண்பர்கிட்ட பழக விட மாட்டேங்குது. காரணம், சில பேர் அப்படி பழகி வச்சிருக்கிறாங்க. அதனால வெளியே இருக்கிற நண்பரை நம்ப மாட்டேங்கிறாங்க பெத்தவங்க. பல பேர் ஃப்ரெண்ட்ஸை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஏமாத்திருக்கிறாங்க, துரோகம் விளைச்சிருக்கிறாங்க பல விஷயத்தில். அப்ப இந்த துரோகம் பண்ணியிருக்கிறவங்கள மன்னிச்சு விடுறதுக்கு பதிலாக அவங்கள விலகி நின்று நம்ம பெரிய லெவல்ல வந்து காமிச்சா மாத்திரம்தான், நீ என்னடா போ, நான் வளர்றேன்டா அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. நீ என்ன என் சொத்தை பிடுங்கிக்கிறதுக்கு, நீ என்ன என்னை ஏமாத்தி எனக்கு ஏதோ நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி மறைச்சு நீ எவ்வளவோ பண்ணியிருக்கிறீங்க. அப்போ இவங்களெல்லாம் ஏன் மன்னிக்கணும்? சில பேர்லாம் மன்னிச்சிரு, அதான் பெரிய மனசு. உண்மைதான், பெரிய மனசு தான். நான் அவங்கள மன்னிச்சு என்னவா போகுது? பண்ணிட்டாங்க, அந்த காரியம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. திருப்பி அது வராதே, அந்த சூழ்நிலை வராதே, அந்த இடத்துக்கு போக முடியாது, எல்லாமே முடிஞ்சு. மன்னிச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப அதுதான் நம்மளுக்கு தோணும். நான் இந்த மாதிரி சுத்தி இருக்கிறவங்க, என்னை ஏமாத்தினவங்க, துரோகம் பண்ணவங்க, ஆரம்பத்துல இந்த வெக்ஸான நிறைய ஸ்ட்ரெஸ் ஆனது அத்தனை பேருத்துக்கும் இன்னி வரைக்கும் அவங்கள நான் வந்து என்னன்னா, அந்த பர்சனை நான் பாக்குறேன், அவங்கள மன்னிச்சு அவங்க கிட்ட நான் பேசுறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா அந்த கேரக்டர் எனக்கு வேண்டாம். அந்த இன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் ஏமாத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும் போது, அது காதலியா இருந்தாலும் சரி, நண்பரா இருந்தாலும் சரி, பெத்தவங்களா இருந்தாலும் சரி, கூட சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, இது சில பேர் என்ன பண்றீங்கன்னா, இவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க, ஆனால் பின்னாடி எனக்கு தேவை. காரணம், எனக்கு பெண் குழந்தை இருக்கு, நான் வீட்டில் விசேஷம் பண்ணால் அவங்க தேவை. அப்படி ஒரு மனிதரே தேவை இல்லைங்க. அப்படி ஒரு மனுஷி வந்து உங்க பொண்ணுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு வந்து அது அவங்க மொய் எழுதணுன்றது அவசியம் கிடையாது. அது கேடு கெட்ட விஷயங்கள். இப்படி ஒரு உதாரணம்லாம் சில பேர் சொல்றாங்க. ஏன் வீட்டுக்கு விசேஷ கால் வரணும்? உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாலே நல்ல விஷயம்னு நினைச்சுக்கோ, நல்ல மனிதர்கள் வந்தா போதும். இப்படி உங்களை துரோகம் பண்ணவங்க, ஏமாத்தினவங்களை சுத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் தேவை. ஆனா யாரு தேவைன்றதை டிசைட் பண்ணுங்க. எல்லாரும் தேவை கிடையாது, எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் தேவை கிடையாது. நம்மளுக்கு பிடிக்காதவங்க, துரோகம் பண்ணவங்கள விலக்கி வைக்கிறது 100% முக்கியமான ஒரு விஷயங்கள். அவங்கள பக்கத்திலே வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் நான் அவங்கள இன்வைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் பெற்றவங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம அத்தை இப்படி பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கூட அவங்கள வந்து நான் சண்டை போடுங்கன்னு நான் சொல்லலை. அவங்க கிட்ட போய் எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் வளர்ந்துக்கிறேன், நீ எனக்கு பணத்துக்கு தானே நீ பண்ண, அந்த ஒரு பணத்தோட 10 மடங்கு நான் காமிக்கிறேன், 100 மடங்கு அதோட காமிக்கிறேன். அதுதான் நான் பண்றேன். அவங்கள எதிராக போய் எதையும் அடுத்தவங்கட அவங்கள பற்றி குறை சொல்லியோ அவங்கள பிரச்சனை இது பண்ணியோ நான் அது பண்ணலை. ஏன்னா கோடிக்கணக்கில் சொத்தை ஏமாத்திருக்கு கூட பிறந்துங்க பண்ணாலும் நான் போய் அடுத்து இது பண்ணல, அது பிடிச்சி வாங்கலை, கேஸ் போட்டா கிடைக்கும், அதுவும் பண்ணலை, எந்த பிரச்சனைக்கும் போகல. அவ்வளோதானே, பணம் தானே, போ வச்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நான் 0ல இருந்தாலும் நான் எந்திரிச்சு வருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ ஆனால் அது மன்னிச்சிருன்னு இப்போ எனக்கு சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு. பெற்றவங்க தானே, கூட பிறந்தவங்க தானே, இவங்க தானே, அவங்க தானே எல்லாம் சொல்லும் போது நான் அவங்களை மன்னிக்கிறதா ரெடியா இல்லை. மன்னிச்சு நீ பெரிய ஆளாகி நான் பெரிய ஆளாகி என்ன ஆக போகுது? அந்த இதெல்லாம் நடந்துருச்சே. அதுதான் என்னோட விஷயம். நம்பிக்கை துரோகன்றது மன்னிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பண்ணும்போது இது நம்பிக்கை துரோகன்றது 100% அவங்களுக்கு தெரியும். தெரியாமலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. சின்ன குழந்தை கிடையாது, அவங்க தெரிஞ்சே தான் பண்றாங்க. இது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும், அதனால இவனுக்கு இதெல்லாம் ஆகும், இவனு மறைச்சு பண்ணக்கூடாது. தெரிஞ்சு இவனுக்கு பண்றதை விட இந்த பங்காளிங்கன்னு சொல்லக்கூடிய சில பேர், நம்மளோட அப்பாவோட பெரியப்பா பசங்க, ஆனால் அண்ணன் பசங்க அதெல்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது அவங்க எல்லாரும் பண்ணும்போது அவ்வளோ வலிக்குது. அவங்கள நம்பி தான் நான் இந்த ஊருக்குள்ள வந்தேன், அவங்க தான். ஆனால் அவங்க எல்லாருமே நம்ம துரோகம் பண்ணும்போது நம்ம என்னத்தை பண்றது அப்படின்னு எனக்கு தோணும். அப்போ என்ன இருக்குன்னா, நடிக்கலை, அவங்கள யாரையும் மன்னிக்கலை, பேசுறதே விட்டுட்டேன், பழகிறதே விட்டுட்டேன். எனக்கு யார் இருக்காங்களோ உறவினர்கள், அதுல 2 பேரோ 3 பேரோ அவங்கள மாத்திரம் வச்சுக்கிறேன். இதனால நான் ஒன்றும் குறைஞ்சு போகிறது இல்லை. என் வீட்டுக்கு என் விசேஷத்துக்கு வரலைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு செலவு மிச்சம், நான் எடுத்துட்டு போயிடுறேன். என்னை சுற்றி யார் ஒரு 5 பேர் நல்லவங்க, என்னை வந்து உண்மையாக நேசிக்கிறவங்க, நான் கரெக்டாக இருக்கிறேன்னு நினைக்கிறவங்கள மாத்திரம் நான் வச்சுக்கிறேன். துரோகம் பண்ணுறவங்களையும் என்னை போய் பித்தலாட்டம் பண்ணுறவங்களையும் பக்கத்தில் வைக்கிறனால எனக்கு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி, அந்த ஒரு புழு மாதிரி. அதங்கெல்லாம் நம்ம கிட்டே வச்சுக்க கூடாது. நம்மளுக்கு தான் நோய் வரும், நம்மளுக்கு தான் வரும்னு நான் நினைக்கிறேன். இதனால நான் ஒன்றும் குறைஞ்சு போல. இன்னைக்கு அவங்களோட ஜாஸ்தியா அவங்களாம்
எப்படி நான் இப்பெல்லாம் நிரூபிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் நிரூபிக்கிறதோட எப்படி என் மனசுக்கு ஒரு ஆறுதலாக எப்படி இருக்கிறேன்னா, அவங்களாம் வாழ்ந்தோம் இறந்தோன்னு தான் இருப்பாங்க. நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் என்னோட வரலாறு பேசக்கூடிய வீடியோஸ் நான் பண்ணுறேன். என்னை வந்து நினைவு கொடுக்குற சில விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இது அவங்களால பண்ண முடியாது. பணம் காஸ்டானே என்கிட்ட இது பண்ண முடியாது. இதை இந்த ஆற்றல் அவங்க எடுக்க முடியாது. நீ யாராலும் நினைச்சாலும் பண்ணலாம். ஆனா இது எல்லாராலையும் என்னை சுத்தி யார் யாரெல்லாம் ஏமாத்துறான் அவங்களால பண்ண முடியாது. இது எப்படி பண்ணலாம்னு இப்ப யூடியூப்பை பத்தி என்கிட்ட டிப்ஸ் கேட்க நிறைய பேர் வராங்க. நான் சொல்லி கொடுக்க ரெடியா இல்லை. ஏன்னா என்னை ஏமாத்திருக்காங்க 100% சுத்தி அவங்களும் ஒரு ஆளா இருக்கும் போது காது கொடுத்து அந்த விஷயத்த கேட்கல. நான் சொல்லித்தரதா நான் ரெடியா இல்லை. எவ்வளோ நான் சில பேருக்கு சொல்லி தருவேன். ஆனா இந்த மாதிரி ஏமாத்துறவங்ககிட்ட நான் என்னோட டேலண்ட்டையும் நான் கத்துக்கிட்ட விஷயத்தையும் நான் இரவு பகலான சில விஷயங்களை நான் தேடி கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை இந்த மாதிரி மனிதர்கள் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கூட கிடையாது. ஏன்னா எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. நம்மள சில பேர் ஏமாத்திருக்கலாம். ஆனா துரோகம் பண்ணவங்களும் அவனை விட்டே கொடுக்கறதா இல்லை. ஏன்னா தெரிஞ்சேதான் துரோகம் பண்ணியிருப்பாங்க. தெரியாமலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. தெரியாம பண்றது ஒரு தடவை. ஆனா பல தடவை பண்ணியிருக்கிறவங்களும் துரோகம். அது நம்மளுக்கு இப்படி ஆகும் இவன் தானே அப்படின்னு ஒரு மிதப்பு, நம்மளை வந்து ஒரு வேற மாதிரி நினைச்சுக்கிறது, இவெல்லாம் ஒரு மனுஷனே இல்லாத மாதிரி நினைச்சுக்கிறது. நம்மகிட்ட காசு இல்லை, இவன் என்ன பண்ண போறான் அப்படின்றது சில என்னோட பங்காளிங்களை சில பேர்லாம் அப்படி பண்ணும்போது, நீ அப்படித்தானே நீ இருந்துக்கோ, நான் இருக்கிற ஸ்டேஜில் நீ இன்ச்சு கூட தொட முடியாது, உன் பணத்துக்கிட்ட நான் வர முடியாது நீ நினைக்கிறல்ல, ஏன் இதுகிட்ட நீ வர முடியாதுன்னு நான் அந்த கர்வத்தோட நான் நிற்கிறேன். இது நீங்க என்னை ஈகோவா நினைச்சாலும் சரி, தலகர்னு ஏறினாலும் சரி, நான் அந்த ஸ்டேஜுக்கு இருக்கிறேன். ஏன் நம்ம இருக்கணும்? ஏன் விட்டு கொடுத்துட்டு போகணும்? ஏன் அவங்கள மன்னிச்சுட்டு வாழ்க்கையில வாழணும்? கிடையவே கிடையாது. நம்ம லைஃப்ன்றது நம்மளுக்காண்டி வாழணும், நம்ம குடும்பத்துக்காண்டி வாழணும். அந்த மனிதன் அவனை மன்னிச்சு இப்ப என்ன ஆக போகுது? உடனே வந்து ஸ்ரீராம் நான் அப்ப பண்ணதெல்லாம் தப்பு, உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துறேன், எதாவது செய்வானா? ஒன்றும் கிடையாது. போனதுதான், நடந்த விஷயங்கள் நடந்தது தான். அப்ப அவங்கள மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இன்னும் மனிதர்களை பார்ப்போம். இன்னும் சில பேர் நல்ல மனிதர்கள் இப்ப பாடம் கத்துக்கிட்டேன்ல, அந்த மாதிரி மனிதரை நான் வச்சுக்கல, அந்த மாதிரி மனுஷங்களை நான் தேடலை. யார் தேவையோ எனக்கு தெரியும், யார்கிட்ட இருக்கணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். புது மனிதராக இருந்தாலும் எனக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் தான் நான் செலக்ட் பண்ணி லைஃப்பை போகிறேன். இது தப்பே கிடையாது. ஏன்னா அனுபவப்பட்டிருக்கோம், அடிபட்டிருக்கோம். அப்போ இப்படி தான் வாழணும். அப்போது உங்களை துரோகம் பண்ணவங்களை என்கிட்ட கேட்டிங்கன்னா மன்னிக்கவே வேண்டாம். நீங்களாவே இருங்க. அவங்களுக்கு மேலே புதுசாக எந்திரிச்சிடணும். எட்டி பார்க்க அப்படி பார்க்குற மாதிரி வைங்க. ஹைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வளர்ந்து வாங்க. பணத்துலையோ காசுலையோன்றது வேற விஷயத்தில் வளர்ந்து வாங்க. இப்போ நான் பண்ணிட்டு இருக்குமா ஒரு விஷயத்துல நீங்கள் வளர்ந்துவாங்க. அவங்க தொடாத முடியல ஒரு இடத்துல நில்லுங்க. இல்லை பணத்துல தான் அவங்க மேலே வரணும், அதை செஞ்சு காமிங்க. அப்போ அவன் தலை குனிஞ்சு நம்மளை பார்க்குற பார்வை வருங்களா? இப்பெல்லாம் அவங்கள என்னை பார்க்குற பார்வை வந்து விட்டுட்டோன்ற மாதிரி நினைக்கல சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் உன்ட்டெல்லாம் என் பொண்ணையும் என் பையனையும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், மோட்டிவேஷன் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் இன்னொருத்தவங்க இன்டைரக்டாக என்கிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வளர்ந்துருக்கோன்றது அர்த்தம். நம்மகிட்ட வந்து இப்போ காசு பணம் கேட்கலையே, இந்த மோட்டிவேஷன் கேட்குறாங்க. என் பையனுக்கு சொல்லிக் கொடு, என் பொண்ணுக்கு சொல்லிக் கொடு, அவளுக்கு இந்த வேலைக்கு போகிறா, அவள் கல்யாணம் ஆகும். இப்போல்லாம் சில பேர் கேட்கும் போது நம்ம வளர்ந்துருக்கோம். இந்த ஸ்டேஜுக்கு வாங்க. இது ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்னா, இந்த ஸ்டேஜில் நான் வந்து நிற்கிறேன். நான் இதேதான் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அடிபட்டிருந்தப்ப இருந்த ஸ்டேஜில் நான் உழுகாமல் எந்திரிச்சு நிச்சயமாக நம்ம அவங்களோட ஒரு ஸ்டேஜில் நான் வந்து நிற்பேன்னு நினச்சேன். நான் ஆணித்தரமாக எனக்குள்ள அந்த கோல் இருந்தது. நான் இதை வந்து செஞ்சே தீருவேன்னு நினச்சேன். சரியான பாதை எடுத்தேன், சரியான விஷயம் பண்ணுறேன். எனக்கு என்னையமா கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், கவுன்சிலிங் பண்ணுறேன், பணம் காசு இல்லாமல் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஆத்ம திருப்தினால இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குது. நீங்கள் யாரை நம்புறீங்களோட கடவுளை நம்புங்க. கடவுள்ன்றதும் நான் அந்த பிரபஞ்சத்தை சொல்கிறேன். இந்த பிரபஞ்சத்தை நான் நம்புகிறேன். இந்த பிரபஞ்சன்றது உண்மை. இந்த உண்மையை நம்புகிறேன். இந்த உண்மைன்றது உண்மையை மனிதர்கள் நம்மளுக்கு எல்லாமே திருப்பி கொடுக்குது. நல்லது செஞ்சால் நல்லது எனக்கு செய்யுது. கண்ணாடி போல இந்த உலகம் எனக்கு கொடுக்குது. அந்த நல்லதை தான் கொடுக்குறேன். எனக்கு அனுபவத்தை நான் கொடுக்குறேன். எனக்கு அதே மாதிரி இன்னும் அனுபவம் கொடுக்குது. இன்னும் எனக்கு சில பேரும் கொடுக்குது, பழக்கமும் கொடுக்குது, பணமும் கொடுக்குது. காரணம் இந்த பிரபஞ்சத்தை நம்புனது. மனுஷனை நம்புறதோட இந்த பிரபஞ்சத்தை நம்பலாம். துரோகமானவங்களை மன்னிக்கிறதோட இந்த பிரபஞ்சத்திட்ட மன்றாடி நம்ம சில விஷயங்கள்ல பேசும்போது, மெடிடேட் பண்ணும்போது லைஃப்ல நான் எங்கேயோ போய் நிற்கிறேன். இன்னும் நான் மேலே உச்சிக்கு போவேன்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த 2025 சொல்லியிருக்கேன். 2028 இன்னும் வேற உச்சத்தில் நான் போவேன். 2030 இன்னும் மேலே போவேன். அவங்க கையில் காசு பணம் கோடியில் தான் அவங்களும் வளரலாம். ஆனால் என் பிளேஸில் அவங்க ஒரு நாள் கூட அவங்க தொட முடியாதுன்றது கர்வமாகவே சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வரப்பாருங்க. அடுத்தவங்களை துரோகம் பண்ணவங்கள மன்னிக்காதீங்க, விட்டுருங்க. அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க, அதையும் விட்டுருங்க. நீங்கள் வளருங்க. நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஸ்கில் செட் என்ன, உங்களுக்கு என்ன வரும், அதை வளருங்க.
அது எந்திரிக்கும் போது கஷ்டமாக இருக்கும், கற்றுக்க முடியாது, பணம் இருக்காது, காசு இருக்காது, எல்லாமே எனக்கும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எனக்கு வந்திருக்குன்னா அதை முயற்சி பண்ணேன், ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதான் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிருக்கிறேன். இது அந்த ப்ராசஸை, இது எண்ட் ரிசல்ட்டை நான் யோசிக்கலை. ஜெயிப்பேன்றது எனக்கு தெரியும், அதை டெய்லி நான் யோசிக்கலை. இன்னைக்கு நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். துரோகம் பண்ணவங்கள மன்னிக்க வேண்டாம், நீங்கள் வளர பாருங்கள், ஜெயிப்பீங்க. ஆண்டவன்றது இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க, அது நல்லது, பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். அந்த எனர்ஜி தான், அந்த எண்ணம் தான், எண்ணம் போல் வாழ்க்கையை நான் சொல்கிறதே அந்த பிரபஞ்சம்னு சொல்கிறது. அந்த எண்ணத்தை நல்லா விதைச்சேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். நல்ல எண்ணத்தை விதைச்சேன்னா நல்ல மனிதர்கள் சுற்றி இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் இருக்கணும்னா உங்களை மற்றவங்கள துரோகம் பண்ணவங்கள மன்னிக்கவே வேண்டாம், விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் துரோகம் பண்ணவங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் போகும். லைக் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும், என் வீடியோவும் டெவலப் ஆகும், என் சேனலும் டெவலப் ஆகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.